மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே. ஃபர்ஸ்ட் பொதுக்குழு மீட்டிங் அப்படின்றது இப்போ வந்து டிவிகே தரப்புல இன்னைக்கு வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ செஞ்சுட்டாரு விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாரும். திருவான்மையூர்ல இது நடந்திருக்கு, ஒரு பிரைவேட்டான ஒரு மண்டபத்தில் நடந்திருக்கு. ஸோ இதுக்கான ஒரு ஆக்சுவலி வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை மாநாடோ ஏதோ ஒரு கட்சிக்காரங்களோ இல்லை பெரிய ஒரு செலிபிரிட்டிஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க போலீஸ் எல்லாம் போயிட்டு அவங்க கிட்ட அப்ரூவல் எல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்றது அங்க பிரதானமா இது நடக்கிற ஒரு விஷயம். கரெக்டா? ஸோ இதுக்கான ஒரு அப்ரூவல்ஸ் டிஎம்கேல தான் எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் டிவிகே விஜய் அவர்கள் அங்க வச்சிருக்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி 2100க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து, அதாவது தொண்டர்களும் உள்ள இருக்கிறவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க, நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இவங்க எல்லாரும் வந்து 2100க்கும் மேற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டோட்டலா 2500 பேர் சாப்பிட்ற மாதிரி மதியான உணவு எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுவும் நம்ம இன்ஸ்டா ரீல்ஸ்லயோ இல்லை யூடியூப்லயோ பார்க்கும்போது இவ்வளோ ஒரு வெரைட்டிஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ வெரைட்டிஸோட மென்ஷன் பண்ணிலாம் இருந்தது. உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க, நான் அதை இன்னொரு வீடியோல போடுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அப்படி வச்சுட்டு அவர் என்ன பேசினாருன்னு பார்ப்போமா? என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது. பேரை சொல்லணும் பேரை சொல்லணும் பேரை சொல்லணும். விஜய் என்ன சொல்றாரு? எனக்கு என்ன பயமா? என்ன நீங்க வந்து பயம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? கேட்டுட்டே இருந்தீங்களா, வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. என்னது அப்படின்னு தானே கேக்குறீங்க. சோ என்ன நடந்தாலும் மத்தியில ஆள்றவங்க அண்ட் வந்து ஸ்டேட் ஆள்றவங்க அப்படின்னு சொன்னா வேற யாரோ வா, யார் ஆள்றது? ஏடிஎம்கே ஆளுது, டிஎம்கே நீங்க தானே. ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம். இங்க யார் ஆள்ற? அதிமுக. அப்புறம் என்ன பேரை சொல்லணும் பேரை சொல்லணும் புரியலையே. நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. சென்ட்ரல்ல வேற யாரும் ஆள்றது? காங்கிரஸ் வந்து ஆளுது, பிஜேபி நீங்க தானே, மோடிஜி அவர்களே, ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் செம்ம மென்ஷன் அப் பண்ணி அவங்களுடைய பேரோட போட்டுட்டாங்க. சொல்லிட்டாரு அவர். ஓகேவா? ஸோ இதை வச்சு ஏதாவது இப்போ திரும்பவும் அது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தோன்ற ஒரு விஷயம், ஐயோ இது வேற பேரை வச்சு நான் உங்களை தாக்க தான் போறேன், நீங்க தான் என்னோட எதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு, இதை வச்சு ஏதாவது கேஸை ஃபைல் பண்ணி அதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு மாதிரியும் ஒரு பயம் எல்லாருக்கும் இருந்துச்சு. இது வந்து ஒரு கட்சி சார்ந்த ஒரு விஷயம். ஒரு எதிர்கட்சியா இருக்கிற நேரத்துல இப்போ ரொம்ப தாக்குதல், ஏன்னா கொஞ்சம் பொறுமையா வரலாம் அப்படின்னு அவர் நினைக்கும் போதும் விடல. உனக்கு என்ன பயம், உனக்கு என்ன பயம், நீ வந்து பேரை சொல்ல பயம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசினாங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்க, நானும் பார்த்திருந்தேன். எல்லாரும் பேசினதுக்கெல்லாம் எப்படா பேசுவீங்க நீங்களாம், உங்களை வாயை மூடுங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி விஜய் சடனா இப்படி ஒரு டேர்ன் எடுப்பாரு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. பேரை வந்து ஸ்ட்ரைட்டா என்ன அவ்வளோ என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஒரு அவ்வளோ பேர் இருக்கிற ஒரு அரங்கத்துல இப்போ வந்து ஆண்டுட்டு இருக்கிற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லும் போது டிஎம்கே. கரெக்டா? உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது? நினைச்சது எல்லாமே பேச முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கிற சூழல்ல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா இவ்வளவு தைரியமா விஜய் அவர்கள் பேசுனதுக்கு பல பேர் பாராட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நேத்து வந்தவன் நீ வந்து முதலமைச்சர் ஆகலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி என் மேல ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறீங்க. நீங்க அப்புறம் எதுக்காக டிவிக்கா நைட்டு பகலமா என்ன பத்தி புலம்புறீங்க? எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறீங்க, இடையூறு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பாயிண்ட் தானே. இப்போ இவர் ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல நிறைய ரசிகர்கள், நிறைய தொண்டர்கள் இவரை பார்க்க வருவாங்க, அங்க டிராபிக் ஜாம் ஆகும், எல்லாமே உண்மைதான். ஆனா நான் வந்து என் மக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், என்னுடைய மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதை ஏன் தடுக்கிறீங்க? அது யாராலும் முடியாது, நீங்க என்ன நினைச்சாலும் எப்படி பண்ணாலும் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க? சோ இப்ப வந்து அவர் சொல்ற ஒரு விஷயம் அப்படியே வந்து எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் பண்றதுக்காகவே அவங்கள பிஜேபியை நீங்க உங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு எங்களுக்கெல்லாம் எதிரி மாதிரி காமிச்சுக்கிட்டு அவங்க கூட வந்துட்டு நீங்க நல்லா வந்து எப்படி அந்த பிளாக் மணிஸ் எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஆளை பிடிச்சி நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. என் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது சுத்தமா வந்து இல்லாம இருக்கு, நான் ஆட்சிக்கு வந்துட்டா அதெல்லாம் உங்களுக்கு எந்த பயமும் இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் கொடுக்குறாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல ரொம்ப அழுத்தம் திருத்தமா ரொம்ப தெளிவா அவர் வந்து பேசியிருந்தாரு. ஸோ நான் இன்னொரு தொகுப்புல உங்களுக்கு டோட்டலா அவர் பேசுற வீடியோஸ் அண்ட் நம்மளுடைய சஜஷன் என்ன அதை பத்தி அப்படின்றதையுமே போடுறேன். ஸோ ஓவரால் இவர் இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் இது எல்லாம் முடிஞ்சுட்டு இப்ப நம்மளுடைய ஒரு விஷயம் என்ன, நம்மளுடைய அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப இவர் இவ்வளவு அழுத்தமா பேசியிருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஈவன் வந்து சவுக்கு சங்கரோட வீட்டுல என்ன நடந்தது நீங்க பாத்தீங்க, அதுக்கு நீங்க பயப்படலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து முடியாது இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஆனா வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு உச்சம் தொட்ட ஒரு நடிகர். கரெக்டா?
ஸோ அவ்வளோ ஒரு ஃபேமான ஒரு பர்சன். இப்போ வந்து எல்லாத்தையும் முதல்ல தள்ளிட்டு எனக்கு அரசியல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி புதுசா அவர் வந்திருக்காரு. ஒரு கொள்கையோட ரொம்ப ரொம்ப வந்து யோசிச்சு எனக்கு வந்து டிஎம்கே மட்டும்தான் தூக்கணும் அப்படின்றதோட சேர்த்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவோட அவர் உள்ள இறங்கியிருக்காரு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் இவ்வளோ காலம் இவர் வந்து இப்போதான் ஓகேவா, நியூ டு எலெக்ஷன் ஆகட்டும், ஒரு அரசியல் களமாகட்டும், எல்லாமே இவருக்கு புதுசு. பட் இவங்கெல்லாம் வந்து குடும்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷ காலமா, பல வருட காலமா இவங்க ஆட்சியிலேயே தான் வந்துட்டு இருக்காங்க. இவங்க திரும்பவும் இந்த ஆட்சியை பிடிப்பாங்களா அப்படின்னு கேட்டா, பிடிக்கிறாங்களோ பிடிக்கலையோ அது இது இவங்களுடைய ப்ராப்ளம்ஸை தாண்டி ஏடிஎம்கேக்கு இது கழுத்து நெரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா ஒரு ஒரு சூப்பரான ஸ்டபனான அப்போசிட் கட்சின்ற ஒரு பேர் வரணும் இல்லையா, ஆட்சிக்கு வரணும். இது ரெண்டுமே அவங்களுக்கு ரொம்ப கட்டாயமான ஒரு சூழல் அவங்க இருக்காங்க. பிகாஸ் ரொம்ப ரொம்ப வருஷமா அவங்க வந்து திரும்பவும் லீடிங்ல வரவே கிடையாது இல்ல, ஆட்சியே அவங்க பிடிக்கலன்னும் போது அவங்களுக்கு வலுக்கட்டாயம் அதிகமா இருக்கு. ஏன்னா ரெண்டே கட்சி தான் சூப்பரான ஸ்பெசிபிக்கான கட்சின்றது தமிழகத்துல ஆண்டுட்டு இருக்கிறாங்க. அப்போட்டு இப்ப வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே, இவங்க ரெண்டு பேர்ல இப்போ வரைக்கும் டிஎம்கே விஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்னா ஏடிஎம்கே கொஞ்சம் கொஞ்சமா கீழே வீழ்த்தி அடையுது அப்படின்ற பட்சத்துல பிஜேபி கூட போயிட்டு அவங்க கை கோக்குறாங்க. இந்த நேரத்துல டிவிகே விஜய் போடுற ஒரே ஒரு பிளான், டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் மட்டும்தான் சண்டை அப்படிங்கிறாரு. இப்போ நடுவுல இருக்கிற சீமான் அவர்கள் இருக்காரு, அண்ட் இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணியா சேர்ந்துட்டு இருக்கிற இவங்க இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிருக்கிறாருன்னா, டிஎம்கேவை பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு தொகுப்புல ஒரு நிறைய பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்க எல்லாரையுமே வந்துதான் அவர் வந்து மைண்ட்ல டார்கெட் பண்ற ஃபர்ஸ்ட் பர்சன்ஸா இருக்காங்க. ஸோ ஏடிஎம்கே தான் ஓட் பண்ண போறாங்க. எப்படியோ டிஎம்கே பிடிக்கலன்னு என்ன பண்ணுவாங்க, ஏடிஎம்கேக்கு தான் ஓட் பண்ண போறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஏன் அவங்களுக்கு விடணும், நம்ம வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிதான் அவருடைய ஒரு மைண்ட் செட்டா இருக்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்க, அப்படியே தான் இருக்கும் கரெக்டா. ஏன்னா டிஎம்கே பிடிக்கும், எனக்கு இந்த கூட்டணி கட்சியை பிடிக்கும், அவங்க தான் சரியா பண்ணுவாங்க ஓட் பண்றதுக்கு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ தே ஆர் வோட்டிங் டு டிஎம்கே. ஓகேவா, இதுல மிஸ் ஆகுற ஓட்டு அங்கேயும் இப்போ வந்து நாம் தமிழர் கட்சிக்காகட்டும், பிஜேபிக்கு, ஏடிஎம்கேக்கு அப்படின்னு ஸ்பிளிட் ஆகுற ஓட்டுகளை ஒன்னா குவிச்சா நம்மளுக்கும் ஒரு அளவுக்கு சீட்டிங்ஸ் வரும், இல்லை நம்மளும் வந்து ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் தான் டிவிகே விஜய் அவர்கள் களமிறங்கியிருக்காரு. அண்ட் ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு, அகேன்ஸ்டா சொல்ற விஷயம், எனக்கும் டிஎம்கேக்கும் தான் சண்டை அப்படிங்கிறாரு. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே. அப்போ ஏடிஎம்கேவை மிற்ற கட்சிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பொருட்டா மதிக்காமன்னு கிடையாது, அவங்களாம் எனக்கு கூட வந்து ஒரு ஃபைட்டிங் கிடையாதுங்க அவங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கூட்டணி கிட்ட எல்லாம் பேசுனது எல்லாமே போய் தனித்து தான் நிக்க போறேன், நானும் அவங்களும் தான், பேட்டில் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் அப்படின்னு சொல்லி வரும்போது மக்கள் மனசுல எப்படி பதியுது, அப்போ வந்து இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் தான் அப்படின்னா வந்து டிஎம்கே ஏடிஎம்கேன்றது போய் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான், டிவிகே டிஎம்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து என்ன பண்றோம், இதை பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறோம். கரெக்டா, இப்ப ஏடிஎம்கே அங்க லூஸ் ஆகுது. ஸோ இந்த விதத்துல இப்ப ஏடிஎம்கேட ஓட்ஸ் இவரை வாங்கிக்கலாம் அப்படின்றது அவருடைய மாஸ்டர் பிளான். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் பேசலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் அப்சர்வேஷன்ல வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவர் சொல்ற விஷயங்கள் ஆகட்டும், நடக்கிற நடைமுறை விஷயங்கள் ஆகட்டும், குறி வைக்கிற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாத்துலயுமே தெளிவா ஸ்கெட்ச் போட்டு உள்ள வந்து மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ரொம்ப ஸ்டாண்டர்டா ரொம்ப தெளிவா அப்படின்னு நச்சின பாயிண்டா சொல்லிட்டு கிளம்பிட்டே இருந்தாரு. ஸோ மேபி நீங்க அந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ டிவிகே விஜய் வந்து அவருடைய பிளான் இதுதான் அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் சொன்ன விஷயங்கள் நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், அரசியல் குறித்து பேசலாம், என்ன நடக்குதுன்ற எல்லா அப்டேட்ஸுமே நான் உடனுக்குடன் உங்களுக்கு போட்டுட்டே இருக்கேன். தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Bye bye.